கேரளா திருவனந்தபுரம் அத்திங்கல். அந்த அத்திங்கல்ல அமைஞ்சிருக்க ஒரு தெருவுக்கு வெளியில இரவு நேரத்துல 30 வயது மதிக்கத்தக்க அனுசாந்தி அப்படிங்கிற பெண் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு பதட்டமான குரலோட கத்திக்கிட்டு இருக்காங்க. அக்கம் பக்கத்துல என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும் பொழுது என்னுடைய வீட்டின் அறைக்குள்ள நெருப்பு பத்திக்கிச்சு, அந்த அறைக்குள்ளதான் என்னுடைய மாமியாரும் குழந்தையும் இருக்காங்க, காப்பாத்துங்கன்னு அவங்க சத்தம் போடுறாங்க. அந்த அக்கம் பக்கத்தினரும் அவங்களும் உள்ள போய் பார்த்தா அந்த அறை முழுவதும் தீ பயங்கரமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க அணைக்க முயற்சி பண்றாங்க, ஆனா அவங்களால அந்த தீ பயங்கர வேகமா எரியவும் அணைக்க முடியல. தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கவும் அவங்களும் வராங்க. நல்ல வேலையா தீயணைப்பு துறையினரும் அக்கம் பக்கத்தில் உள்ள மக்களும் சேர்ந்து அந்த தீயை மற்ற அறைகளுக்கு பரவாம அணைச்சிடுறாங்க. ஆனா அதுல சோகமான விஷயமே, அந்த பெண்ணின் மாமியாரும் குழந்தையும் இறந்து போயிட்டாங்க. அத்திங்கல் காவல் நிலைய அதிகாரிகள் அவங்க கிட்ட நடந்தது கேட்டு விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் ஆரம்பத்தில் இது வெறும் விபத்து தானே வழக்க பதிவு பண்ணுறாங்க. ஆனால் வழக்கை விசாரிக்கும் பொழுதுதான் அது விபத்தில் திட்டமிட்ட கொலைன்னு தெரிய வருது. யார் அந்த கொலையை பண்ணியிருப்பா, எதனால் இந்த கொலை பண்ணியிருப்பாங்கிறத பற்றி தான் இந்த காணொலி இருக்கப்போது. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பண்ணுவோம். இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். அனுசாந்தி 30 வயதான அரசு பள்ளி ஆசிரியர். அவங்களுடைய கணவரான லிஜேஷ் 32 வயதான அரசாங்க ஊழியர். அவங்களுடைய மாமியாரான ஓமனா 60 வயதான பெண்மை. அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் பிறந்த 4 வயது மகள் ஸ்வஸ்திகா. அவங்க 4 பேரும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது, சண்டை சச்சரவு இந்த மாதிரியான எந்த விஷயங்களும் கிடையாது. அவங்க வேலையை பார்க்குறாங்க. லிஜேஷும் அப்பப்போ அவங்களுடைய வேலை சார்பாக வெளியூர்களுக்கு போயிடுவார். அவங்களோட வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு திருமணம் நடந்த சில வருடங்கள் கழிச்சு, சரியாக சொல்லணும்னா ஏப்ரல் 16, 2014 வருஷத்தில் அந்த அனுசாந்தி தெருவில் நின்று கத்திட்டு இருந்திருக்காங்க. அக்கம் பக்கத்தில் உள்ள மக்களும் என்னாச்சு ஏதாச்சுன்னு போய் பார்க்கும் பொழுது அவங்க நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுதுதான் அந்த மாமியாரும் அவங்களுடைய மகளும் இறந்து போயிட்டாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச ஒரு சில நிமிடங்கள் கழிச்சு அந்த அனுசாந்தி வேலை விஷயமா வெளியே போன தன்னுடைய கணவரான லிஜேஷுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட லிஜேஷ் அங்கேயே மனம் முடிஞ்சு போயிடுறாரு. ஏன்னா அவருடைய அம்மாவும் மகளும் அந்த சம்பவத்தில் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத கேட்ட அவருக்கு அதை தாங்கவே முடியல. அங்கிருந்து அவரோட வீட்டை நோக்கி வந்துட்டு இருந்தாரு. அத்திங்கல் காவல் நிலைய அதிகாரிகளும் அந்த அனுசாந்தி கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த அனுசாந்தி, நாங்கள் சாப்பிட்றதுக்காக சமைச்சிட்டு இருந்தேன். அப்படி சமைச்சிட்டு இருக்கும் பொழுது வீட்டில் ஏதோ கருகிற மாதிரியான வாசனை வந்தது. நான் சமைக்கிற இடத்துல இருந்து தான் வருதுன்னு நினச்சிட்டு பார்த்தா அங்கே எதுவும் வரல. சரி, வேற ஏதாவது வீட்டில் நடக்கிற விஷயமா இருக்குன்னு நினச்சிட்டு நானும் அதை தவிர்த்துட்டேன். ஆனால் போக போக அந்த வாசனையும் அதிகமாகிச்சு, புகையும் வீட்டுக்குள்ள அதிகமாக வர ஆரம்பிச்சது. என்னன்னு போய் பார்க்கும் பொழுது என்னுடைய மாமியாரும் மகளும் தூக்கிட்டு இருந்த அறைக்குள்ள பயங்கரமாக நெருப்பு பிடிச்சிருச்சு. அதன் பிறகுதான் நான் வெளியே போய் மக்களை உதவிக்கு கூப்பிட்டேன். ஆனால் நாங்கள் இதை பண்ணுறதுக்குள்ள அவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு காவல்துறையினர் கேட்டப்ப எனக்கு தெரிஞ்சு ஏதாவது மின்சார கோளாறாக இருக்கும்னு அந்த அனுசாந்தி சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு காவல்துறையினர் அந்த இடத்துக்கு போய் ஏதாவது தடயங்களை சேகரிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கறதுக்காக தடயவியல் நிபுணர்களை வர சொல்கிறாங்க. தடயவியல் நிபுணர்கள் அங்கே உள்ளே போய் முதல்ல அந்த இறந்த உடல்களை பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே அந்த தடயவியல் நிபுணர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. காரணம், அந்த உடல்கள் இருந்த நிலை. அந்த 2 உடலும் பக்கத்தில் இருந்திருக்கு. அந்த 2 உடல்களும் ஒரு சாதாரண மனிதர் எப்படி படுத்து தூங்குவாங்களோ அந்த நிலையில தான் இருந்திருக்கு. இது முதல் சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. அதன் பிறகு அந்த அனுசாந்தி சொன்ன மாதிரி ஏதாவது மின்சார கோளாறு ஏற்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. அதற்கான எந்த தடயமும் இல்லை. 3வது மற்றும் முக்கியமான ஒரு தடயமா அந்த அறைக்குள்ள ஏதோ ஒரு எரிபொருளை பயன்படுத்தின தடயம் கிடைக்குது. மண்ணெண்ணையா பெட்ரோலா டீசலான அந்த தடயவியல் நிபுணர்களால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஏதோ ஒரு எரிபொருளை ஊற்றின பிறகுதான் நெருப்பு பிடிச்சிருக்குன்னு தடயவியல் நிபுணர்கள் உறுதி பண்ணுறாங்க. அதன் பிறகு இந்த உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்படுது. அந்த உடல்களோட பிரேத பரிசோதனை முடிஞ்ச பிறகு அதோட அறிக்கைகள் காவலர்களுக்கு கிடைக்குது. அந்த அறிக்கைகளில் மருத்துவர்கள் சொல்லியிருக்க விஷயம், இது விபத்து கிடையாது, இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட கொலை அப்படின்னு உறுதி பண்ணி சொல்லியிருக்காங்க. காரணம், அந்த அறையில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. நெருப்பில் மாட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த நெருப்பு மூலமாக வந்த புகை அவங்களோட நுரையீரலுக்குள்ள கொஞ்சமாவது இருந்திருக்கணும். ஆனால் 2 பேரோட நுரையீரல்கள்லையும் புகை இருந்ததுக்கான சிறிய தடயம் கூட இல்லை. அதே மாதிரி அவங்க தீக்காயத்தினால இறக்கல, அதுக்கு முன்னாடியே யாரோ அவங்க கழுத்தை நெரிச்சிருக்காங்கன்னு அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. இதை பார்த்த காவல்துறையினருக்கு மிகப்பெரிய சந்தேகம் வருது. இதற்கு காரணம் யாரா இருக்கும்னு நினைச்ச காவல்துறையினர் அந்த அனுசாந்தி கிட்டையும் அவருடைய கணவரான லிஜேஷ் கிட்டையும் முதல் விசாரணை நடத்துறாங்க. அப்படி விசாரணை நடத்தும் போது முதல் கேள்விகள் லிஜேஷ் கிட்ட கேட்கப்படுது. அவர் சோகத்திலிருந்து மீண்டு வரவே இல்லை. அவர் ரொம்ப கவலையா இருக்காரு. அவருடைய மகளையும் அம்மாவையும் இழந்ததை நினைச்சு அவர் ரொம்ப வருத்தத்தோடு இருக்காரு. காவலர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அவர் வழக்கமான விஷயத்த சொல்றாரு. நான் வேலைக்கு போயிட்டேன், என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. அதன் பிறகு என் மனைவி தான் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு அவர் சொல்றாரு. அவரோட பேச்சில் ஒரு பதட்டமும் தெரியல, பொய்யும் தெரியல.
முழுக்க முழுக்க கவலைகள் மட்டும்தான் வெளியே தெரிஞ்சிருக்கு. அதன் பிறகு காவல்துறையினர் அந்த அனுசாந்தி கிட்ட விசாரணை மேற்கொள்றாங்க. அப்படி அனுசாந்தி கிட்ட விசாரணை மேற்கொள்ளும் பொழுது அவங்களும் விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அதன் பிறகு ஏதோ கருகிற மாதிரியான வாசனை வரவும் நான் என்னுடைய சமையல் அறையில போய் பார்த்தேன். ஆனா அங்க அடுப்பு எதுவும் எரியல. சரி, நானும் ஏதாவது சாதாரணமான விஷயமா தான் இருக்கும்னு நினைச்சிட்டு மீண்டும் நான் டிவியை பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா நேரம் ஆக ஆக அந்த வாசனை அதிகமானது. கரும்புகையும் வீடு முழுக்க வர ஆரம்பிச்சது. என்னாச்சுன்னு மேலே போய் பார்த்தா என்னுடைய மாமியாரும் மகளும் தூங்கிட்டு இருந்த அறையில நெருப்பு பயங்கரமா பிடிச்சது. அதன் பிறகுதான் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமே. நான் ஆரம்பத்திலே சொன்னேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இவ்வளவு தூரம் சொன்ன அவங்க ஆரம்பத்திலே ஒரு தவறான பதிலை சொல்லிட்டாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு காவல்துறையினர் கேட்டப்ப நான் சமைச்சிட்டு இருந்தேன்னு சொன்ன அந்த அனுசாந்தி அதன் பிறகு விசாரணையை மேற்கொள்ளும் பொழுது அவங்க டிவி பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தான் ஏதோ ஒரு விஷயத்த மாற்றி சொல்கிறாங்க அப்படின்னு நினச்ச காவல்துறையினர் அவங்க கிட்ட கேள்விகளை மீண்டும் மீண்டும் மாற்றி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. காவல்துறையினர் கேட்ட கேள்வியே திருப்பி கேட்குறாங்க, மாற்றி கேட்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச அந்த அனுசாந்திக்கு கோபம் பயங்கரமாக வருது. அவங்க பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. காவல்துறையினர் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள பயங்கரமாக கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணவும் அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆமாம், நான் தான் கொலை பண்ணேன், என்னோட காதலனோட சேர்ந்து கொலை பண்ணேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட காவல்துறையினருக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. கல்யாணமான ஒரு பெண், 4 வயது மகள் இருக்கிற ஒரு பெண் தன்னுடைய காதலனோட சேர்ந்து அவங்களுடைய மகனையும் மாமியாரையும் கொலை பண்ண அப்படின்னு சொன்னது யாராலையும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. முக்கியமாக அந்த லிஜேஷ்க்கு ஏற்கனவே தன்னுடைய மகளையும் தாயையும் இழந்த அந்த லிஜேஷ் முழுவதும் உடஞ்சு போய் நிற்கிறாரு. அந்த அனுசாந்தி கிட்ட என்ன நடந்ததுன்னு காவல்துறையினர் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அவங்க நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அரசாங்க ஆசிரியராக இருந்த காரணத்தினால அவங்களுக்கு பணியிட மாற்றங்கள் அப்பப்போ நிகழும். அப்படி நிகழும் பொழுது அவங்க ஒரு இடத்துல சந்தித்த நபர் தான் 32 வயதான நினோ மேத்யூ. ஆரம்பத்தில் அவங்க 2 பேரும் சாதாரணமாக தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நாட்கள் போக போக நேரில் மட்டுமே பார்த்து பேசிட்டு இருந்த அந்த அனுசாந்தியும் நினோவும் தொலைபேசி மூலமாகவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. தொலைபேசியோட நிறுத்தாமல் அவங்க வாட்ஸ்அப் மூலமாகவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு தனிமையில் மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தவறான விஷயங்களையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் அந்த லிஜேஷ் வேலை காரணமாக வெளியூர் போகிறத பயன்படுத்திக்கிட்ட அந்த அனுசாந்தி அவர் கூட ரொம்பவே தவறான பழக்கத்தில் இருந்திருக்காங்க. ஒரு சில மாதங்களா அவங்களுடைய தவறான உறவு நீடிக்குது. ஒரு கட்டத்தில் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு அந்த அனுசாந்தியும் நினோ மேத்யூவும் பேசி முடிவெடுக்கிறாங்க. அதற்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அனுசாந்தி கேட்டப்ப, உன்னுடைய குடும்பத்தை விட்டு நீ வெளியே வரணும், ஆனால் நீ விவாகரத்து கொடுத்து வெளியே வந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியான திட்டங்களை அவங்க 2 பேரும் திட்டுறாங்க. அதற்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டப்ப அந்த நினோ மேத்யூ, முதல்ல உங்கள் வீட்டில் உள்ள எல்லா விஷயங்களையும் எனக்கு தெரியப்படுத்து. உங்கள் வீட்டை சுற்றி முழு புகைப்படங்களும் எனக்கு வேணும். வீட்டுக்கு வெளியே, வீட்டின் உள்புறம், வீட்டின் அறைகள், இப்படின்னு எல்லா புகைப்படங்களும் எனக்கு வேணும். அதே மாதிரி உன்னுடைய மாமியாரும் மகளும் எங்கே தூங்குவாங்க அப்படிங்கிற விஷயமும் எனக்கு தெரியணும் அப்படின்னு அந்த நினோ மேத்யூ சொல்லியிருக்காரு. அவங்களும் அந்த புகைப்படங்களை எடுத்து நினோ மேத்யூவுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட பல வாரங்களாக இந்த திட்டங்களை தீட்டியிருக்காங்க. எப்படி நிகழ்த்தினா நம்ம மாட்டிக்க மாட்டோம், எந்த மாதிரி நிகழ்த்தினா சந்தேகம் வராதுன்னு பல வாரங்களாக அவங்க திட்டம் போட்டிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நிகழ்த்தும் பொழுது லிஜேஷ் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அவங்க 2 பேரும் முடிவு பண்ணியிருக்காங்க. ஒருவேளை லிஜேஷ் வீட்டில் இருந்தால் அவங்க பண்ணுறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், நம்ம மாட்டிப்போல் நினச்சவங்க லிஜேஷ் வெளியூருக்கு போன நாளாக பார்த்து இந்த சம்பவத்தை நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதற்கு ஏற்ற மாதிரியே ஏப்ரல் 16ஆம் தேதி லிஜேஷ் வெளியே போயிட்டாரு. வீடு திரும்புறதுக்கு 2 நாட்கள் 1 நாட்கள் ஆகணும் சொல்லவும் அதை பயன்படுத்திக்கிட்ட அந்த நினோ மேத்யூவும் அனுசாந்தியும் அவங்களோட திட்டத்தை நிறைவேற்றுறாங்க. யாருக்கும் தெரியாமல் அவங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்த அந்த நினோ மேத்யூ அனுசாந்தியோட மாமியாரை முதல்ல கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுறாரு. அதன் பிறகு அவங்களுடைய மகளையும் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுறாரு. அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க அப்படிங்கிறத உறுதி பண்ண பிறகு வீட்டில் இருந்த ஒரு அறையில் அவங்களோட உடலை வச்சுட்டு அவங்க மேலேயும் அந்த அறைக்குள்ளேயும் மண்ணெண்ணெய் ஊற்றின அவங்க நெருப்பை பற்ற வச்சுட்டாங்க. அதன் பிறகு அந்த நினோ மேத்யூ வந்த இடம் தெரியாத மாதிரி வெளியே போயிட்டாரு. ஆரம்பத்திலே இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் அவங்களோட உடல் எரியறது தடைப்பட்டு போயிடும், அதில் நம்ம மாட்டிக்குவோம்னு நினச்ச அனுசாந்தி சிறிது நேரம் கழிச்சு அவங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க கூச்சல் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் பிறகுதான் ஊர் மக்களும் தீயணைப்பு துறையினரும் வந்து அந்த தீயை அணைச்சிருக்காங்க. இவங்க 2 பேரையும் முதல்ல தீர்த்து கட்டிட்டா அவங்க கணவன் கிட்ட இருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம்னு நினைச்ச அனுசாந்தி அவங்களுடைய கள்ளக்காதலனான நினோ மேத்யூ கூட சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு கேரளா முழுக்க ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி உண்டு பண்ணுச்சு. திருவனந்தபுரம் நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சது. 3 வருடங்கள் கழிச்சு மார்ச் மாதம் 2017ஆம் தேதி இந்த வழக்குக்கான இறுதி தீர்ப்பு வெளியே வந்தது. அந்த இறுதி தீர்ப்புல இதற்கெல்லாம் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட அந்த நினோ மேத்யூவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. 2வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட அந்த அனுசாந்திக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. ஆனா மேல்முறையீட்டின்படி அந்த நினோ மேத்யூவோட தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்ட ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டுச்சு. 2024 வருஷத்துல உடல்நல கோளாறு காரணமா அந்த
அனுஷாந்திக்கு பெயிலும் கிடைச்சிருக்கு. தன்னுடைய சொந்த மனைவி அவளுடைய தவறான காதலனுக்காக அவங்களுடைய சொந்த மகளையும் மாமியாரையும் கொலை பண்ணது அந்த விஜய்ஸால ஏத்துக்கவே முடியல. இந்த மாதிரியான வழக்குல எனக்கு தோணுற விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஒருத்தங்களை பிடிக்கல அப்படின்னு ஆயிடுச்சுன்னா, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட நேரடியா சொல்றது எவ்வளவோ சரியான முறைன்னு நினைக்கிறேன். ஒருத்தங்களோட உயிரை எடுத்துட்டா நம்ம நினைச்சவங்க கூட சந்தோஷமா வாழலாம்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். மாட்டிக்கல அப்படின்னாலும் சந்தோஷமா வாழ்வீங்க, ஆனா நிம்மதியா வாழ்வீங்களான்னு கேட்டா அதுக்கு யாராலும் பதில் சொல்ல முடியாது. அதுக்கு நேரடியாக அவங்க கிட்ட எனக்கு உன்னை பிடிக்கல, அப்படிலாம் எனக்கு வேறு ஒருத்தர் மேலே விருப்பம் வந்துருச்சு, அவர் கூடயும் பேசிக்கிட்டு உன்னை ஏமாத்திக்கிட்டு என்னால் இருக்க முடியாது, அதனால நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலான்னு சொல்றது எவ்வளவோ சிறப்பான முறைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.